ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எப்போவுமே நான்வெஜ் செய்வோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் வந்தனால நாங்கள் நான்வெஜ் செய்யலை. அதுக்கு பதிலாக வெஜ்ஜில் கடலப்பருப்பு உருண்டை குழம்பு, குருமா குழம்பு வச்சோம். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடலப்பருப்பு 2 ஹவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சிடறோம். கடாயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிடுறோம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கலாம். கூடவே கொஞ்சம் தக்காளி போட்டு வதக்கலாம். வதக்கி ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சு வச்சுருவோம். திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு இலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஸோ பருப்பு ஊற வச்ச தண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும் போது அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறோம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நாங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு எத்தனை பேர் எத்தனை தண்ணி வைங்களோ அந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஸோ நம்ம பருப்பை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அது கூட தேங்காய் கசகசா போட்டு அரைச்சி, ஸோ நம்ம இந்த மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் பண்ணது கொதி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் அதில் சேர்த்துக்கிறோம், அரைச்சது பேஸ்ட்டை. ஸோ இதுக்கு இடையில் வந்துட்டு சின்ன சின்ன உண்டையாக பிடிச்சி அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் குருமா குழம்பு கொதி வந்தோன்னே ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரித்து எடுத்து வச்சு இந்த கடலப்பருப்பு அந்த உருண்டையை சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் ஊற்றி கொதி வருது பாருங்கள். ஒரு கொதி நல்லா வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே கொதித்தோம்னா அந்த சாரல் கசகசப்பு இதெல்லாம் இறங்கிட்டு ரொம்ப பாருங்கள். அந்த வறுத்து எடுத்த உருண்டையை குழம்புல சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த உண்டையெல்லாம் நல்லா ஊறிடும். ஸோ நம்ம இட்லி தோசைக்கு நம்ம இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த சின்ன சின்ன போண்டாவை நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கிடைக்கும். குழம்புல நல்லா ஊறி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டோம். இட்லி தோசை செஞ்சு அந்த குழம்பு கூட வடை சேர்த்து தமிழ் புத்தாண்டை சாமிக்கு படையல் படைத்து சிறப்பாக கும்பிட்டு எங்களுடைய தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. நன்றி.